எசேக்கியேல் 16:8. உனக்கு ஆணையிட்டு கொடுத்து நான் உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்விதமாய் நீ என்னுடையவளானாய். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் இந்த வார்த்தைகளை யாருக்கு சொல்லுகிறார் என்று கடந்த வாரத்தில் தியானிச்சோம். எருசலேம் பட்டணத்தை பார்த்து அவர் சொல்லுகிறார். அந்த 2ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னா தெரியும். மனுபுத்திரனே, நீ எருசலேமின் அருவருப்புகளை அதற்கு அறிவித்து சொல்லும்படிக்கு. எருசலேம் பட்டணத்தை குறித்து தேவன் தம்முடைய ஊழியக்காரர் மூலமாய் சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், முதலாவது அதனுடைய ஆரம்பம் என்ன, எருசலேம் பட்டணத்தை அதன் ஆரம்பம் என்ன, நீ எமோரியருக்கும் ஏத்தியருக்கும் பிறந்தவள் என்று சொல்லுகிறார். அப்ப அந்த எமோரியர் என்றால் என்ன, ஏத்தியர் என்றால் என்ன, அவர்களுடைய அக்கிரமங்கள் என்ன என்பதை நாம் கடந்த வாரத்தில் தியானிச்சோம். தொடர்ந்து அதை குறித்து கர்த்தர் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, இந்த எருசலேம் பட்டணத்தில் எப்படி உண்டானது, அதன் ஆரம்பம், அதன் பிறப்பிடம், அதன் பிறப்பு எப்படி இருக்கிறது என்பதை கர்த்தருடைய வார்த்தை 4ஆம் வசனத்திலே சொல்லுகிறது. உன் பிறப்பு என்னவென்றால், நல்லா கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ எப்படி இருந்த தெரியுமா, நீ எப்படி ஒரு பட்டணமா ஒரு தேசமா உருவான தெரியுமா, உன்னுடைய ஆரம்ப நிலை என்ன அப்படின்றத கர்த்தர் சொல்றார். நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் கொடி அறுக்கப்படவும் இல்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, துணிகளில் சுற்றப்படவும் இல்லை. பாருங்க, 4 காரியங்களை கர்த்தர் சொல்லுகிறார். முதலாவது, நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் கொடி அறுக்கப்படவில்லை, தண்ணீரால் குளிப்பாட்டப்படவில்லை, உப்பினால் சுத்திகரிக்கப்படவில்லை, அடுத்தது துணிகளில் சுற்றப்படவும் இல்லை. இப்போ நல்லா கவனிங்க, இது ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை ஆவிக்குரிய பிரகாரமாக சொல்லுகிறது. எருசலேம் பட்டணத்திற்கு இதை சொல்றாரு, ஒரு உதாரணமா சொல்றாரு. ஒரு குழந்தை பிறக்கிற பொழுது என்ன நடக்கும், ஒரு குழந்தை தாயின் வயிற்றிலிருந்து வெளிவந்த உடனே முதல்ல என்ன பண்ணுவாங்க, தொப்புள் கொடியை தான் என்ன பண்ணுவாங்க, அம்பிளிக்கல் காடா அது பேர், அதை வந்து கட் பண்ணுவாங்க. முதல்ல தொப்புள் கொடியை தான் கட் பண்ணுவாங்க. அடுத்தது என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தை நல்லா தொடச்சி சுத்தம் செய்வாங்க. அதுதான் அந்த கழுவி சுத்தம் பண்ணுகிற ஒரு அனுபவம். அந்த காலகட்டத்தில் இந்த எருசலேம், அதை சுற்றி ஈராக் பகுதிகளில் ஒரு பழக்கம் இருந்தது. பிறந்த குழந்தைய உப்பு தண்ணி போட்டு கொஞ்சம் துடைப்பாங்க. அது ஏன்னா அந்த ஸ்கின் எல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல இம்யூனிட்டி டெவலப் ஆகும், ஸ்கின் பலம் பெறும் என்பதற்காக உப்பினால் அதை வந்து சால்ட்டிங் ஆஃப் பேபிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உப்பினால் அந்த குழந்தையை சுத்திகரிப்பாங்க. அப்போ சுத்த தண்ணீரால், சுத்த ஜலத்தால் ஒரு குழந்தையை குளிப்பாட்டுவது, உப்பினால் குளிப்பாட்டுவது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தைய துணிகளில் என்ன பண்ணுவாங்க, சுற்றுவார்கள். அப்போ ஒரு குழந்தை பிறக்கிற குழந்தையினுடைய ஒரு அனுபவத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, முதலாவது அது தாயின் வயிற்றிலிருந்து வெளிவந்த உடனே தொப்புள் கொடி அறுக்கப்பட வேண்டும். தொப்புள் கொடி அறுக்கப்பட வேண்டும். ஏன்னா இந்த தொப்புள் கொடி எதை வச்சு கட் பண்ணுவாங்க, ஒரு கூர்மையான ஆயுதத்தை வச்சு கட் பண்ணுவாங்க. இப்போ கத்திரி, அப்பெல்லாம் பிளேடு தான் நினைக்கிறேன் நான். பிளேடு, அருவா அம்மா காலத்துலலாம் அருவா, அதெல்லாம் என்ன சானிடைஸ் பண்ணாங்களோ என்னமோ தெரியல, ஆனால் ஏதோ அதை வச்சு இப்போ பண்ணாங்க. அதனால தான் சரி, ஓகே. பாருங்க, அப்போ கூர்மையான ஒரு ஆயுதத்தை கொண்டு என்ன பண்ணுவாங்க, அதை கட் பண்ணுவாங்க. இது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? இதை அப்படியே ரட்சிப்பின் அனுபவத்தில் நீங்கள் பொருத்தி பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் பூமியில் பிறந்துட்டான், ஆனால் இந்த மனிதன் திரும்ப ஆவிக்குரிய பிரகாரமாய் பிறக்கணும்னா உலகத்தோடு அவனுக்கு இருக்கிற தொடர்பு என்ன பண்ணணும், கட் பண்ணப்படும். எப்படி ஆவிக்குரிய பிரகாரமாக கட் பண்ணுறது? இப்போ ஒரு மனுஷன் பூமியில் இருக்கிறாப்ல, இப்போ இந்த மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ளாய் மறுபடியும் பிறக்கிற அனுபவம். இப்போ நம்ம அதை தான் பார்ன் அகைன் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்கிறாங்க, மறுபடியும் பிறத்தல். அதை தான் இயேசு சொல்கிறார், நீ மறுபடியும் பிறவாவிட்டால், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் நீ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்போ ஒருத்தன் கேட்குறான், ஆண்டவரே இது எப்படி சாத்தியம், நான் ஒருத்தன் பெரியவனா வளர்ந்ததுக்கப்புறம் திரும்ப தாயின் வயிற்றில் போய் பிறக்க முடியுமா? ஆண்டவர் சொல்கிறார், நீ போதகனாக இருந்தும் இந்த கேள்வி எப்படி கேட்கிற, ஆவியிலே பிறப்பதை குறித்து நான் சொல்லுகிறேன். காற்றானது வீசுகிறது, எங்கேருந்து வருதுன்னு தெரியுதா காற்று? எதுல இருந்து காற்று வருது சொல்லுங்க, எங்கம்மா அந்த பக்கம் இருந்து வருது, எனக்கு ஃபேன்ல இருந்து காற்று வருது. காற்று எதுல இருந்து வருது சொல்லுங்க,
யாராலுமே என்ன பண்ண முடியாது. அதை யாராவது சொல்ல முடியுமா? இங்க இருந்தா காத்து கீழ்காற்றுன்னு சொல்லுவாங்க, கீழ் திசையில இருந்து வருது. அந்த கீழ் திசைக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த காத்து எங்க இருந்தது? அந்த காற்றின் பிறப்பிடத்தை அறிந்தவன் யார்? கர்த்தர் ஒருவரே அதை அறிவார். அதை போலதான் ஆவியில பிறக்கக்கூடிய அனுபவம் உள்ள ஒரு மனிதன் பார்க்கறதுக்கு அப்படியே தான் இருப்பான். ஆனா இல்லைங்க, நான் இன்னைக்கு அதெல்லாம் பண்ண மாட்டேன், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், என்னடா வச்சு அதே முகம் அதே கண். ஆனா அவன் மறுபடியும் பிறந்துட்டான்னா, அதாவது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துக்குள் மறுபடி பிறக்கிற அனுபவத்துக்குள்ள வந்துட்டான்னா உலகத்தோடு இருக்கிற ஐக்கியம் கட்டாகுது. அதான் தொப்புள் கொடி அறுக்கப்படுகிற ஒரு அனுபவம். எதை வச்சு? எப்படி உலகத்துல கூர்மையான ஒரு ஆயுதத்தை கொண்டு இந்த தொப்புள் கொடியை கட் பண்றாங்க. அந்த குழந்தைக்கு சொல்ல முடியுமா? ஐயோ 9 மாதம் இல்லை 10 மாதம் 9 மாதம் 10 நாள் அம்மா வயிற்றுல இருந்துட்டேன். அந்த குழந்தை எப்படி சுவாசிக்கும்? தாய் சுவாசிக்கிறது தான் குழந்தைக்கு, தாய் சாப்பிட்றது தான் குழந்தைக்கு. எல்லாமே அந்த தொப்புள் கொடி வழியாகத்தான் அந்த குழந்தைக்கு கருவில் போகுது. இன்னொன்று தெரியுங்களா? அது தண்ணீர் குடம், அந்த பனிக்குடம் சொல்றாங்களா, தண்ணிக்குள்ளதான் அந்த குழந்தை இருக்குது. அதே போலதான் எந்த ஒரு காரியமும் புதிய அனுபவத்திற்குள்ள வரப்ப ஒரு தண்ணீரால் முழுக்காட்டப்பட வேண்டிய ஒரு அனுபவம் இருக்கிறது. அப்ப முதலாவது தொப்புள் கொடி கட் பண்ணப்படணும், அடுத்து சுத்திகரிக்கப்படணும், உப்பு தண்ணீரோ அல்லது தண்ணீரோ வச்சு முழுக்காட்டப்படணும், மூன்றாவது துணிகளிலே சுற்றப்படுகிற ஒரு அனுபவம். இப்போ இதை நம்ம ஒண்ணா தியானிச்சோம்னா, கூர்மையான ஆயுதத்தை வைத்து எப்படி ஒரு மனிதனை உலகோபகாரமாக தாயும் சேயும் அந்த தொப்புள் கொடியை கட் பண்றாங்களோ, அதை போல பூமியிலே பிறந்த ஒவ்வொரு மனிதனும் இயேசு கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறக்கிற அனுபவத்திற்குள்ளே வருகிற பொழுது அதே போல ஒரு கூர்மையான ஆயுதத்தை கொண்டுதான் தேவன் பிரித்தெடுக்கிறார். அந்த ஆயுதம் என்ன? யார் சொல்லுவா? எந்த ஆயுதத்தை கொண்டு உலகத்திலே பிறந்த ஒரு மனிதனை கிறிஸ்துவுக்குள் திரும்ப பிறக்கும்படி உலகத்தில் இருக்கிற உறவை கட் பண்றாரு கர்த்தர்? எந்த ஆயுதம்? வார்த்தை என்கிற ஆயுதம். நீங்க எப்படி ரட்சிக்கப்படுறீங்க? இயேசு கிறிஸ்துவை குறித்து யாரோ உங்களுக்கு அறிவிக்கிறாங்க. அதை கேட்டு, அந்த வார்த்தையை கேட்டு விசுவாசிக்கிற பொழுதுதான் நீங்க மறுபடியும் பிறக்கிற அனுபவத்திற்குள்ள வரீங்க. அல்லேலூயா. பாருங்க, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், புதிய ஏற்பாடு 301வது பக்கம். அதை வாசிங்க. எபிரேயர் 4ஆம் அதிகாரம். நல்லா கவனிச்சாதான் இந்த செய்தி புரியும். 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாகவும் எப்படி கருக்குள்ளதா இருக்குதா? இரண்டு புறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்குள்ளதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்குதா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு மனிதன் 3 பரிமாணங்களை உடையவனா இருக்கிறான். ஆவி, ஆத்துமா, சரீரம். இதுல இந்த ஆத்துமா எதில பலன் கொள்ளுகிறதோ அப்படிதான் சரீரம் கேட்கும், ஆவியும் அதுக்கு வேற வழி இல்லாம கண்ட்ரோல் ஆகி போகும். பாருங்க, ஒரு மனுஷன் பிரியாணிக்கு ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னா அவன் பிரியாணிக்கு அடிமைப்பட்டவனா இருப்பான். அப்ப அந்த கண்ணு பிரியாணி, காது டபரா சத்தத்தை கேட்ட உடனே அவன் கால் ஆட்டோமேட்டிக்காக எங்கே போவோம்? பிரியாணி கடைக்கு போவோம். அவன் கண் அதை பார்த்துக்கிட்டே இருக்கும், அவன் நாக்கு அதை வாஞ்சித்து கொண்டே இருக்கும். ஏன்? அவன் பெருந்தீனிக்கு அடிமைப்பட்டவனா இருக்கிறான். அதை போலதான் எல்லா பழக்க வழக்கங்களும். குடிக்க அடிமைப்பட்டவன் அப்படிதான், குடிக்கக்கூடாதுன்னு நினைப்பான். 6 மணி, இப்போ டைம் என்ன 12 மணியா? 12 மணி ஆன உடனே அப்படியே ஒரு கை நடுக்க ஆரம்பிக்கும், ஒரு எண்ணம் அப்படியே மாறும். ஏன்? குடிக்க அடிமைப்பட்டு இருக்கிறான். அப்படின்னா அவன் அந்த குடி என்கிற உலகத்தின் காரியத்தோடு அடிமைப்பட்டு இருக்கிறான். இப்போ இந்த மனிதனை கிறிஸ்துவுக்குள்ள மறுபடியும் பிறக்க எப்படி அடிச்சு அவனை மாற்ற முடியுமா? முடியாது. கர்த்தருடைய வார்த்தை எந்த மனுஷனுடைய ஆவியையும் ஆத்துமாவையும் பிரிக்க வல்லதா இருக்கிறது. அப்ப இயேசு உன்னை நேசிக்கிறார், உன் பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்தார், இனி நீ பாவம் செய்ய தேவையில்லை, உன்னால விடுதலையோட இருக்க முடியும்னு சொன்னா இந்த வார்த்தை தான் போய் அவனுடைய ஆத்துமாவுல போய் அந்த உலகத்தோடு கொண்டு இருக்கிற ஐக்கியத்திலிருந்து அவனை பிரித்து எடுக்கும். ஒருவன் விபச்சாரக்காரனா இருக்கிறான், வேசிக்கல்லனா இருக்கிறான்னா அது அந்த பாவம் எங்க இருக்கு தெரியுமா? அவனுடைய ஆத்துமாவில் இருக்கிறது, அவனுடைய உணர்வுகள்ல அது இருக்கிறது. இதை எது பிரிக்கும்னா கர்த்தருடைய வார்த்தை தான் பிரித்து கொண்டு வரும். அதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுவேன், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்காயும் ஆத்துமாவையும் ஆவியையும்
கணுக்களையும் ஊனையும் இருதயத்தின் நினைவுகளையும் வகையறுக்கக்கூடியதா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வார்த்தை வல்லமையோட. அதனால தான் நான் சொல்லுவேன், யாரா ஜெபிக்கணும்னா முதல்ல ஆலயத்திற்கு வாங்க. ஆலயத்திற்கு வந்து வசனத்தை கேட்டாதான் மாற்றம் நமக்குள்ள வரும். அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தை போய் அந்த மனிதனை என்ன பண்ணுதான், பிரித்தெடுக்குது. இல்ல இனி இது எனக்கு வேணாம், இல்ல இல்ல இந்த வார்த்தை எனக்கு பிடிச்சு, இந்த வார்த்தையை நான் பிடித்துக் கொள்ளுகிறேன், இயேசுவை நான் பற்றி கொள்ளுகிறேன். அந்த வார்த்தைக்கு ரோமர் 10 அதிகாரம் 9 முதல் 10 வசனங்களை வாசிங்க. 218வது பக்கம். ரோமர் 10:9-18 சாரி 9:10 10ஆம் அதிகாரம். என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு அப்ப ரட்சிப்பு என்பது மறுபடியும் பிறக்கிற அனுபவம். இது எப்படி வருது இந்த ரட்சிப்பு? இயேசுவை இருதயத்திலே விசுவாசித்து என்ன பண்ணுமா, வாயினால. வார்த்தை தாங்க விஷயமே, வார்த்தையில தான் இருக்குது விஷயம். நீங்க பாருங்க, ஒரு முறை அண்ணன் தான் சொன்னார் நினைக்கிறேன், ஒரு சாட்சி. இவர் ஒரு கடைக்கு போயிருக்கார் பொருள் வாங்க. அந்த கடைக்கார தம்பிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறார். நிறைய பேர் கடையில் வெயிட் பண்ணி நின்றுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவர் ஏதோ ஒரு கட்டத்தில் இவ்வளோ கடை இருக்குது, பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் இருக்குது. ஆனாலும் ஆண்டவரை பற்றி பேச பேச 2 நிமிஷம் கூட பேசியிருப்பாரோ என்னமோ தெரியலையா, அந்த தம்பி கடைக்கு பொருள் கொடுக்கறத என்ன பண்ணிட்டான விட்டுட்டு, சும்மா இருங்க எல்லாம் வெயிட் பண்ணுங்க, அவர் சொல்கிறது நல்லா இருக்குது, அதை நான் கேட்குறேன். அப்போ ஏதோ ஒரு மனிதனுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வருது, கர்த்தரை குறித்து பேசக்கூடிய ஒரு வார்த்தை. 4 மணிக்கா? ஆமா ஆமா ஏசு இடத்துல வராங்க. ஆமா, கல் எடுத்து அடிக்கணும்னு கையில கல் இருக்குது. எழுதி உங்களில் யார் முதல்ல குற்றம் இல்லையோ அவங்க முதல் கல் அடிங்க பாருங்க. அவ்வளவுதான். ஏன் அந்த வார்த்தை போய் அவனுக்குள்ள அந்த உணர்வை கொண்டு வருது. இல்ல எனக்குள்ள பாவம் இருக்குது, அந்த வகை இருக்குது பாருங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்குது. அதனாலதான் சொல்லுவாங்க இனி பாவம். அவ்வளவுதான் பாருங்க, வார்த்தையின் வல்லமை. எப்பயுமே நான் ஒரு முறை ஒரு அம்மா இருந்தாங்க, பெரியம்மா. அவங்க எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு அவங்க அந்த காலத்தில் நல்லா பழகுவாங்க. யார், நம்ம மோசஸ் பெரியப்பா இருந்தார் இல்லையா, மோசஸ் பெரியப்பா அவங்களுடைய மனைவி இங்கே இருந்தாங்க. பொதுவாக எனக்கு அவங்கக்கிட்ட ரொம்ப ஈடுபாடெலாம் இருக்காது. ஆனாலும் அடிக்கடி என்னப்பா அப்பா அடிக்கடி வந்து விசாரிப்பாங்க, என்ன நல்லா இருக்குதே போனாச்சு. சரி பரவாயில்ல, வயசான காலத்தில் ஒரு வார்த்தை கேட்குறாங்களே, அதனால் நான் போகிற வரப்பெல்லாம் என்ன பெரியம்மா சாப்பிட்டீங்களா, நான் ஒன்றும் கேட்க மாட்டேன். அப்பாவுக்கு சாப்பாடு என்ன பெரியம்மா சாப்பிட்டீங்களா, சாப்பிட்றீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்பேன். ஒரு நாள் என்ன பண்ணாங்க, நிறுத்திட்டாங்க வண்டியை வழியில். எப்பா இது வரைக்கும் என்னை பார்த்து யாருமே அந்த வார்த்தை கேட்டதில்லைப்பா, உண்மையாக சொல்லுவாங்க. இது வரைக்கும் யார் பார்த்து சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை இது வரைக்கும், இதை இங்கே தான் உட்காந்துங்கிறேன், இவங்க கூட தான் பேசிகிட்டு இருக்கிறேன், ஆனால் யாரும் என்னை பார்த்து ஏன் சாமி நீ மாத்திரம் இப்படி கேட்குற, இதில் என்ன பெரியமா இருக்குது, சாப்பிட்டீங்களான்னு கேட்குறேன். வேணும்னா நான் அது அப்பா கொண்டு போகிறதுல உங்களுக்கும் ஒரு கப்பு ஒரு நாள் டெய்லி அவங்களும் கேட்க போகிறதில்ல, ஒரு வார்த்தை ஒரு விசாரிப்பு. அவங்க சொல்கிறாங்க இது வரைக்கும் என்னை யாருமே அப்படி கேட்டதில்லை, ஆனால் நீ தான்ப்பா கேட்குற, நீ கேட்டதே எனக்கு சாப்பிட்டது மாதிரி இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் எப்பயாவது என்னால் முடிஞ்சால் போனால் வந்தால் சாமி வயிறு எரியுது, ஒரு இந்த திராட்சை வாங்கிட்டு வந்து கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அது மாத்திரம் கொஞ்சம் அப்பப்போ வாங்கிட்டு வந்து கொடுங்க. அப்போ பாருங்கள், ஒரு விசாரிப்பு, ஒரு வார்த்தை அவர்களுக்குள்ள ஆறுதலை கொண்டு வருகிறது. அதுபோல தான் ஒரு நல்ல வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பேசணும்னா அந்த மனிதனுடைய இருதயத்தையும் ஆவியும் ஆத்துமாவையும் பிரித்தெடுக்கிறது. அல்லேலூயா. ரட்சிப்பு மறுபடியும் பிறக்கிற அனுபவமே எதில் உண்டாகுது? இயேசுவை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தையை நீங்க கேட்டு அந்த வார்த்தையை இருதயத்தில் விசுவாசித்து ஆமா இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு சொல்றப்பதான் ஒரு மனுஷன் என்ன பண்றான், மறுபடியும் பிறக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்தோடு அவனுக்கு இருக்கிற அந்த ஐக்கியத்தை கர்த்தருடைய வார்த்தை கட் பண்ணி அவனை பிரிச்சு எடுக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிதான் தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறார். பாருங்க, நீங்க நல்லா பெரிய குடிகாரனா இருந்தாங்க, என்னன்னு தெரிலங்க, அந்த அல்லேலூயா கூட்டத்துக்கு போனா அதுக்கப்புறம் அவன் என்ன ஆச்சுன்னு தெரில, குடியே வேணான்றான். ஆனா அதே நபர் தான், அதே முகம்தான். நீங்கள் மறுபடியும் பிறக்கிறதுனால உங்க உருவ தோற்றம் மாறுறதில்ல, ஆனா உங்கள் உள்ளத்திலே ஒரு மாற்றம் இருக்கு. இதை எது செய்ய முடியும்? உள்ளத்துல ஒரு மனிதனுக்கு எது மாற்றத்தை கொண்டு வர முடியும்? கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா.
கர்த்தருடைய வசனம் தான் அவனுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வரும். சங்கீதம் 107:20 இப்படியாய் சொல்லுகிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அல்லேலூயா. இப்ப அம்மா இருக்கிறீங்க, நீங்க எதை கேட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்கன்னா வார்த்தையை கேட்டுதான் இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க. யாரும் போய் திணிக்கல. இயேசுவை குறித்து சொல்ல கேட்டு கேட்டு அந்த ஜெபத்துல அந்த காரியங்களில் ஈடுபட அந்த வார்த்தை உங்களுக்குள்ள போய் கிரியை செய்து நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்கள். அப்போ அதுதான் உலகத்திலிருந்து நம்மை பிரித்தெடுக்கிற, உலகத்தோடு நமக்கு இருக்கிற தொப்புள் கொடியை கட் பண்றது கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, அம்மா அழகான உதாரணம் சொன்னாங்க, பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸாம்பிள். அந்த பெண்மணியை எல்லாரும் கல்லறி, இவ விபச்சாரத்துல பிடிபட்டா, இவளை மரணத்திற்கும் அந்த பெண்ணிற்கும் ஒரு அடி தூரத்துல நின்று கொண்டு இருக்கிறார். சுற்றி சிறியோர் முதல் பெரியோர் வரை எல்லாம் கல்லை எடுத்து கையில வச்சுட்டு இருக்கிறாங்க. ஏசு அந்த இடத்துல இருக்கிறார். அவரே வார்த்தை தான், வார்த்தையாகிய தேவன் இருக்கிறார். இப்ப எல்லாம் சொல்றாங்க, போதகரே நாங்க என்ன செய்யணும், நீங்க சொல்லுங்க. உங்களில் குற்றம் இல்லாதவன், பாவம் செய்யாதவன் முதல் கல்லை அவள் மீது எறியட்டும். கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க. சொன்ன உடனே வசனம் சொல்லுகிறது, பெரியோர் முதல் சிறியோர் வரை எல்லாரும் கல்லை கீழே போட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்? அவர் சொன்ன வார்த்தை, உங்களில் குற்றம் இல்லாதவன் பாவம் இல்லாதவன் முதல் கல்லை எறியிட்டோன்ன உடனே எல்லாம் ஒரு நிமிஷம் நிதானிக்கிறான், ஒருத்தனை பார்க்கறான். ஏன்னா இவன் செஞ்ச தப்பு அவனுக்கு தெரியும், அவன் செஞ்ச தப்பு இவனுக்கு தெரியும். நான் அடிக்கிறேன்னு கல்லை மோங்கினான்னா இவன் கேட்பா, டே நீ அந்த காரியம் பண்ணல, என் கூட தானே வந்தேன்னு அவனே என்ன பண்ணுவான். அதனால ஒருவனும் ஒரு வார்த்தையும் பேசாமல் எல்லாம் கல்லை கீழே போட்டுட்டு அவன் விலகி போனான். அந்த வார்த்தை இருதயத்தை வகையறுக்கிறது, ஆத்துமாவையும் ஆவியையும் பிரிக்கிறது, நம்முடைய நினைவுகளை நிதானிக்கிறது, இருதயத்தின் வாஞ்சைகளை வேறு வகையறுக்கிறது. அப்ப கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், அதை நீங்க தொடர்ந்து வாசிங்கன்னா 22 முதல் 24. 11 அப்போஸ்தலர்களும் பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு எல்லாரும் திருவிழாவுக்கு கூடி இருக்கிறாங்க. பேதுரு எழும்பி நின்று பெரிய பிரசங்கத்தை பண்றார். யார்கிட்ட பிரசங்கம் பண்றாருன்னா, எந்த ஜனங்கள் ஒரு காலத்துல இயேசு உயிரோடு இருந்தப்ப அந்த ஜனங்கள் மத்தியில தான் ஊழியம் செஞ்சு பெரிய அடையாள அற்புதங்களை செஞ்சார். அதே ஜனம் தான் இயேசுவை கொண்டு போய் சிலுவையில் அறையும்னு கத்துனுச்சு. இப்ப அதே ஜனத்திற்கு முன்பாக பேதுரு எழுந்து நின்று என்ன சொல்றாரு பாருங்க. 22 இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி பலத்த செய்கைகளையும் நடப்பித்து வெளிப்படுத்தினார். 32வது வசனம். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும். இப்ப பேதுரு எழும்பி நின்று பெரிய ஒரு பிரசங்கத்தை பண்றார். இந்த இயேசுவை தான் தேவன் பயன்படுத்தினார், நீங்கள் தான் இவரை சிலுவையிலே அறைந்தீர்கள், ஆனாலும் தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார், இதற்கு நாங்கள் சாட்சிகள். அப்ப 36வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை அறிய கடவீர்கள். 37வது இவர் சொல்றாரு. அதனால நீங்க அறைந்த இந்த இயேசுவை தான் தேவன் உயிரோடு எழுப்பினார்னு பேதுரு சொன்ன உடனே அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பார்த்து பாருங்க, பேதுரு இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்றாரு. இப்ப அவங்க கேட்கறாங்க, இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாய் நாங்க என்னையா பண்ணணும்? எப்படி இந்த மாற்றம் வந்தது? இந்த ஜனம் தானே கொண்டு போய் இயேசுவை சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். இப்ப அதே ஜனத்திற்கு அதே இயேசுவை பிரசங்கம் பண்ணின பொழுது எப்படி இந்த மாற்றம் வந்ததுன்னா, அந்த வார்த்தை அவர்களுடைய இருதயத்திலே போய் குத்துதான். அந்த வார்த்தை என்ன பண்ணுது? குத்துது, இருதயத்துல குத்துது. அதனால்தான் யாராவது நமக்கு விரோதமா பேசினா கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்க. அவங்க கேட்கலாம் கூட மனதளவில் பேசுங்க. ஆண்டவரே, என் ஆவியில அந்த நபருடைய ஆவியோடு நான் பேசுகிறேன், நான் கர்த்தருடைய பிள்ளை, நீ எனக்கு விரோதமா எழும்புகிறாய், உன் காரியங்கள் வாய்க்காதே போகும், நீங்க சொல்லுங்க, ஆவியில சொல்லுங்க. ஒருவேளை அவன் கேட்கிற மனநிலைமைலாம் பரவாயில்ல, அவன் ஆவியை பார்த்து நீங்க பேசுங்க, அவனை பார்த்து ஆவியில பேசுங்க. நீங்க
உங்கள் மனதுக்குள்ளே நீங்கள் சொல்லுங்கள், அந்த காரியம் அவன் இருதயத்தில் குத்தப்படும். அல்லேலூயா. பாருங்கள், ஒரு முறை நான் சிறு பிள்ளையாக ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ ஒரு அண்ணன் என்ன பண்ணார், குடிச்சிட்டு எங்கள் அம்மா கிட்ட போய் பயங்கரமாக சண்டை போய் கெட்ட வார்த்தையில் திட்டிட்டு நான் அப்போ இல்லை, நான் ஊருக்கு ஏதோ போயிட்டு நான் வந்திருக்கேன். அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்கப்பா, இந்த இப்படியெல்லாம் பேசிட்டான்ப்பா அப்படின்னு. எனக்கு அப்படியே உள்ளமெல்லாம் பொங்குதையான்ற மாதிரி ஒரே கோபம், எங்கள் அம்மாவும் இப்படி பேசிட்டாங்களா அப்படின்னு. நான் போய் இதோ வரட்டும், நான் பார்க்குறேன் பார் அப்படின்னு இருந்தேன். அப்புறம் கோவிலுக்கு போயிட்டு கோவிலில் அமர்ந்துட்டு இருந்து கொஞ்ச நாளைக்கு அந்த கோவில் முடிச்சதுக்கப்புறம் அந்த அண்ணனை பார்த்துட்டேன். நான் அவர் கோயிலில் தான் இருக்கிறேன். கோயிலில் இருந்துட்டு உடனே, சார் நான் வெளியே வந்து நின்றுருக்கேன், வரட்டும் நான் கேட்குறேன். அவர் என்னை விட பெரியவர் தான், நான் சண்டை போட்டால் அவர் என்ன அடிச்சிருவார் தான். ஏன்னா நான் ஒரு ஆள் தான் இருக்கிறேன், எங்கள் அண்ணன் மெட்ராஸில் இருக்கார். சரி ஆனாலும் பரவாயில்ல, நான் கேட்காம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கிறேன். நான் கோயில் முடிச்சுட்டு அவர் வரட்டும் வெளியே, நான் பேசுறதுக்கு முன்னாடி அவர் வந்து என்கிட்ட பேசுகிறார். அப்பா தப்பாக எடுத்துக்காத, நான் ஏதோ குடிச்சிட்டு அம்மாவை பேசிட்டேன். அப்படியே எனக்குள்ளே இருந்த அந்த கோபம்லாம் என்ன ஆயிடுச்சு, ஆறி போயிடுச்சு. அதுதான் அந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, ஒரு வார்த்தை மனுஷனை கோபப்படுத்தவும் செய்யும், சாந்தப்படுத்தவும் செய்யும், சமாதானத்தை உண்டு பண்ணவும் செய்யும். அல்லேலூயா. நம்ம வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். குடும்பத்துக்குள்ள பேசுறது வேற, மாமனார் மகள் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சண்டை வரும், பேசலாம். ஆனால் மற்றவர்களிடத்துல பேசுகிற பொழுது சில நேரங்களில் நாம் கவனமாய் பேச வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அப்ப பாருங்க, எந்த ஜனம் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்களோ இன்றைக்கு அதே ஜனத்திற்கு அறையப்பட்ட இயேசுவை குறித்து சொல்லப்படுகிறது. ஆனால் அறையப்பட்ட இயேசுல உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்து சொல்லப்படுகிறது, அவர்கள் இருதயத்திலே குத்தப்படுகிறார். அப்போ அவங்க சொல்றாங்க, நாங்கள் என்ன செய்யணும்? உடனே பேதுரு சொல்கிறார், நீங்கள் மனம் திரும்பி ஞான ஸ்நானத்திற்கு ஒப்புக்கொடுங்க. அல்லேலூயா. பாருங்க, அப்ப இந்த ரட்சிப்பு எப்படி நடக்கிறது? அவர்களுடைய இருதயத்தை வகையறுக்கிற காரியம் எது? கர்த்தருடைய வார்த்தை. உலக பிரகாரமாக செயல்பட்டு இயேசுவை சிலுவையில் அறையும் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு ஆவியிலே குத்தப்பட்டவர்களாய் அதே இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், உன் தொப்புள் கொடி அறுக்கப்படவில்லை. அப்படிப்பட்ட நிலைமையில தான் நீ இருந்த. ஆனா நான் என்ன பண்ணேன், உன்னை நீ ரத்த வெள்ளத்துல கடந்த, நான் உன்னை வாழ்ந்துருன்னு சொல்லி என்னுடைய வார்த்தையால உன்னை நான் வாழ வைத்தேன். அப்போ முதல் அனுபவம், ரட்சிப்பின் அனுபவத்துல முதல் காரியம் என்ன தெரியுங்களா? உலகத்தோடு நமக்கு இருக்கிற பந்தங்கள், உறவுகள் அறுக்கப்படணும். அப்படின்னா என்ன பிரதர்? நம்ம உலகத்துல தானே வாழறோம், உலகத்து மக்களோடு தானே இணைக்கிறோம். தாமரை இலையில தண்ணி ஒட்டுறது போல நம்ம இருக்கணும். தாமரை இலையில தண்ணி ஒட்டுறது போல இருக்கணும். பாருங்க, உலக பிரகாரமே சினிமா பாடலே எழுதி வச்சிருக்கான் ஞானமா, தாமரை இலையில தண்ணி மாதிரி நம்ம இருக்கணும். இந்த உலகத்துல அப்படிப்பட்ட வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தான். உலக தாமரை இலையில் தான் தண்ணி இருக்குது, ஆனா அது ஒட்டாது. அதே போலதான் உலகத்துல தான் நான் வாழ்கிறேன், இந்த உலகத்துல தான் நான் வாழும்படி கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். ஆனால் இந்த உலகத்தின் காரியங்கள் எதுவும் என்னை அணுகாது. ஒரு டெஸ்ட் உங்களுக்கு சொல்லிட்டா, எத்தனை பேர் உலகத்தோடு ஐக்கியப்பட்டு எவ்வளோ தூரம் ஆழமாக ஐக்கியப்பட்டிருக்கிறீங்கன்னு நான் எனக்கு நானே அந்த டெஸ்ட்டை வச்சுக்கிறேன். என்னைக்கு லீவ் இருக்குதோ, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்னைக்கு ஃப்ரீயாக இருக்கிறவங்களோ உங்கள் மொபைலை எடுங்க, அன்லிமிட்டட் ரீசார்ஜ் டேட்டா ரீசார்ஜ் பண்ணும். என்னது? அன்லிமிட்டட் டேட்டா, 1 GB 2 GB இல்லை, அன்லிமிட்டட் டேட்டா ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் எவ்வளோ பார்த்தாலும், ஃபுல் ஹெச்டியில் வீடியோ பார்த்தாலும் டேட்டா காலியாகவே, ஒரு நாள் ஃபுல்லாக டேட்டா காலி. 1 day பிளான், அன்லிமிட்டட் டேட்டா ரீசார்ஜ். இன்னொரு பக்கம் பைபிளை கையில் வச்சுக்கணும், சாப்பாடு தண்ணி எல்லாம் வச்சுக்கணும். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எவ்வளோ நேரம் உங்களால் பைபிள் படிக்க முடியுதுன்னு பாருங்க. சரிப்பா, சொல்லிட்டம்பா தம்பி, கேட்டுக்கிறியா? ரைட், ஓகே, ரைட். கர்த்தர் நல்லவர், ஆமென். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வாதி. இல்லை, நான் எனக்கே சொல்கிறேன், எனக்கே நான் வச்சுக்கிற ஒரு டெஸ்ட். ஏன் என்னுடைய மனைவிக்கு சொல்லுங்க, என் மனைவிக்கு நான் வச்சுக்கிற ஒரு டெஸ்ட். பாவம், ஆனால் கிடைக்கிற கொஞ்ச நேரத்தை தான். அது என்னன்னா, வீட்டு வேலைலாம் செஞ்சுட்டு இவங்க போய் உட்காந்து கொஞ்சம் நேரம் பார்க்கலான்னு பார்ப்பாங்க. ஆனால் நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன், என்னால் நான் செய்ய வேண்டிய செஞ்சுட்டு நான் அதிக நேரம் பைபிளை படிச்சுக்கிட்டு மெசேஜ் கேட்டுட்டு இப்படியே இருப்பேனா. வந்து பார்த்த உடனே விஜய் இங்கே வந்துட்டாராம், விஜய் இன்னைக்கு இதை பேசுங்கிறாராம். என்ன 24 மணி நேரமும் விஜய் விஜய்ன்னு பார்த்து, எப்பா இப்போதான் ஒரு 5 நிமிஷம் வந்து உக்காந்தாங்க, அந்த ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணக்கூடாதா? சரி, அப்போ நான் யோசிச்சேன், ஆமாம்ல அவளுக்குன்னு ஒரு ஃப்ரீ டைம் வேணும், சரி கொஞ்ச நேரம் நீ பார்த்துக்க. ஆனால் என்னுடைய வாஞ்சை என்னன்னா, நீ எவ்வளோ நேரம் அதில் ஒரு 1/2 மணி நேரம் வசனத்தை கேளுங்க, ஒரு 1/2 மணி நேரம் செய்தியை கேளுங்க, ஒரு 1/2 மணி நேரம் ஒரு சாட்சியை கேளுங்க. 2 மணி நேரம் நான் மொபைல் பார்க்குறேன்னா ஒரு 15 நிமிஷம் ஒரு சாட்சியை என்னால் கேட்க முடியுதா? முடிய மாட்டேங்குது.
அப்படின்னா என்ன அர்த்தம்? என் இருதயம் உலகத்தோட ஐக்கியப்பட்டிருக்குது. கர்த்தருக்குள்ள நான் மறுபிறப்பு அடையலை. உலகத்தோடு எனக்கு ஐக்கியமா இருக்கிற தொப்புள் கொடி உறவு இன்னும் கட் பண்ணப்படலை. இன்னைக்கு அந்த டெஸ்ட் எடுங்க. இன்னைக்கோ நாளைக்கோ என்ன பண்ணுங்க, அந்த டெஸ்ட் செக் பண்ணி பாருங்க. 1 மணி நேரத்தில் இப்பெல்லாம் எப்படி தெரியுங்களா, பைபிள் படித்தா கூட மொபைல் எங்கே தான் இருக்குது, பையன் ஒரு சத்தம் வந்தா அதுக்குள்ளே 1 கோடி ரூபாய் இழக்கிற மாதிரி எடுத்து அச்சுச்சோ, ஏதோ என்னது ஷேர் மார்க்கெட்டில் போட்டு எல்லாம் செகண்டில் பைசான்னு சொல்லுவாங்களே, அப்படி அல்ல. நீங்கள் வேதம் வாசிக்கிறீர்களா, மொபைலை கொண்டு போய் உங்கள் சத்தம் எல்லாம் சைலண்ட் மோடில் போட்டுட்டு ஓரமாக எங்கேயாவது வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் டெடிக்கேட்டடாக உட்காருங்க. இந்த வார்த்தை உலகத்தோடு உங்களுக்கு இருக்கிற உறவை கட் பண்ணும். இந்த வார்த்தை உங்களோடு பேசும். என்னென்ன பண்ணணும், எங்கெங்கே பிரச்சனை இருக்குது எல்லாத்தையும் உங்கள் நினைவுக்கு கொண்டு வரும். அநேக நேரங்களில் எனக்கு எப்போ வெளிப்பாடு கேட்டீங்க தெரியுங்களா, நான் வார்த்தையை தியானிக்கிற பொழுது தான். சில நேரத்தில் வார்த்தையை தியானிச்சுட்டே இருப்பேன், டக்குன்னு யாருடைய முகத்தையாவது கர்த்தர் கண் முன்னாடி கொண்டு வருவார். இவங்களுக்காக இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணு, இந்த நபருக்காக இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணு, இந்த நபருக்காக இந்த வார்த்தையை நீ சொல்லுன்னு சொல்லுவார். சிலருக்கு ஜெபின்னு சொல்லுவார். அப்படிதான் இந்த வார்த்தை தான் நம்முடைய இருதயத்தை வகையறுக்கிறது. அப்போ நான் ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். இப்போ எனக்கு எப்போ பயங்கர கோபம் வரும்னா, நான் பைபிள் படித்து நோட்ஸ் எடுத்து ஜெபிக்கிற நேரத்தில் யாராவது என்னை கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணால் எனக்கு பயங்கரமான கோபம் வரும். கத்தி விட்டுருவோம், வெளியே போன்றுவேன். மெனோரா அடிக்கடி வந்து திட்டு வாங்குற இடம் வந்து அது ஒன்று தான். இப்போல்லாம் எப்படின்னா, அப்பா மன்னிச்சுக்க, தெரியாத ஒரே ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். ஏன்னா அவளுக்கு தெரிஞ்சிச்சு, பைபிள் படிக்கிறப்போ போய் அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணால் கண்டிப்பாக அவர் சத்தம் போடுவார்னு. அதனால் அப்பா கோச்சிக்காத, ஒன்று கேட்டுட்டு போயிடுறேன். இப்போல்லாம் அப்படி தான் உள்ள வருது. சரி என்ன சொல்லு டக்குன்னு. அது கூட ஏதாவது நான் பொம்மை பண்ணேன், இதை பாருன்னா எனக்கு இன்னும் கோவம் வரும். எடுத்துகிட்டு ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிவிடுவேன். அப்போ பாருங்கள், வசனத்திற்கு நீங்கள் எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ உலகத்தோடு உள்ள ஐக்கியம், அந்த தொப்புள் கொடி உறவு கட் பண்ணப்படணும். நல்லா கவனிங்க, குழந்தைக்கு ஒரு தொப்புள் கொடி தான். ஆனால் மறுபடி பிறக்கிற அனுபவத்துக்குள்ளே நீங்கள் வரணும்னா உங்களுக்கு தான் தெரியும் எத்தனை தொப்புள் கொடி உலகத்தோடு சுற்றிக்கிட்டு இருக்குதுன்னு. அது ஒன்றா கட் பண்ணி எடுக்கணும்னா வசனம் உங்கள் இருதயத்தில் கிரியை செஞ்சால் மாத்திரம்தான் அது நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணுறவங்களை கட்டி ஜெயிலில் போட்டு அடிக்கணும்னு பிரதான ஆசாரியர்கள்கிட்டெல்லாம் கடிதம் வாங்கி கொண்டு தமஸ்கு நகரை நோக்கி போகிறார். அவரோட கூட ஆளுங்க எல்லாம் போகிறாங்க. சடுதியில திடீரென்று வானத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் அவரை சுற்றி பிரகாசிக்கிறது. அந்த வெளிச்சத்தில் கீழே விழற உடனே ஒரு சத்தம் கேட்கிறது, சவுலே சவுலே என்னை ஏன் நீ துன்பப்படுத்துகிறாய்? எது கேட்குது? ஒரு வார்த்தை கேட்குது, சவுலே சவுலே என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? ஆனால் அவர் யாரை துன்பப்படுத்துறாரு? கிறிஸ்தவர்களை, இயேசு குறித்து பிரசங்கம் பண்ணக்கூடிய கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துறார். அப்ப ஆண்டவரே நீர் யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. சொன்ன உடனே இவருக்கு ஒன்றும் புரியல. நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? நான் உன்னை குறித்து பெரிய திட்டம் வச்சிருக்கேன். புறஜாதிகளுக்கு வெளிச்சமாக இருக்கும்படிக்கு நான் உன்னை அனுப்புகிறேன் கர்த்தர் பேசினார். எந்த சவுல் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தணும்னு லெட்டர் எழுதி வாங்கிட்டு போனாரோ, வார்த்தை இடைப்பட்ட அனுபவம், ஊனையும் ஆவியையும் ஆத்மாவையும் பிரிக்கிற அந்த அனுபவத்துக்குள்ள வந்த உடனே உலகத்தோடு இருந்த அந்த வைராக்கியத்தின் தொப்புள் கொடி உறவு கட் பண்ணப்படும். அல்லேலூயா. கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் வைராக்கியமா அவங்களை அடிச்சு கொல்லணும், சிறையில போடணும் போன சவுல் அந்த மூர்க்க வெறி என்கிற அந்த தொப்புள் கொடி கட் பண்ணப்படுகிறது உலகத்தோட. உடனே சொல்றாரு, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். அந்த பவுல் தான் மிகப்பெரிய புக்கு. வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் அநேக புத்தகங்களை அவர் எழுதினார். உலகத்தை கலக்குகிறவர்களில் ஒருவராய் எண்ணப்பட்டாராம். அல்லேலூயா. அவருடைய மேலே போட்டிருந்த துணி ஹேண்ட் கர்ச்சிப்பை கொண்டு போய் வியாதியஸ்தர்கள் மேலே போட்டால் அவங்க சுகமாயிட்டாங்களாம். எந்த அளவுக்கு தேவன் அவரை பயன்படுத்தினார் பாருங்க. அந்த அனுபவத்திற்குள்ளே நாம் வர வேண்டும். ஏன்னா அவர் சொல்றாரு, இந்த உலகத்திலே லாபமான எல்லாவற்றையும் நான் நஷ்டமும் குப்பையுமா என்று எண்ணுகிறேன். இன்றைக்கு ஒரு அனுபவம் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இருதயத்தை நாம நோக்கி பார்க்கணும். ஆண்டவரே, எதெல்லாம் இந்த உலகத்துல எனக்கு லாபமாய் இருக்கிறது, எதெல்லாம் இந்த உலகத்துல எனக்கு நஷ்டமாய், இதெல்லாம் பண்ணா நான் நஷ்டப்பட்டுருவேன்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா? ஆனால் கர்த்தருக்காக லாபமானவைகளை நஷ்டம் என்று எண்ணி விட்டுவிட நாம் பழகி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னா உங்களுக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் சமாதானமான ஒரு உறவே இருக்க முடியாது. அன்லஸ் அன்டில் அவங்களும் ரட்சிக்கப்பட்டால் ஒழிய. அல்லேலூயா. ஏன்
ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவங்க சொல்றதுக்கு சரி, உலகத்துல யார் பண்ணல அப்படின்னு போயிடலாம். ஆனா ரட்சிப்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் உங்களால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. பாவத்திற்கு உங்களால் உடன் போக முடியாது. என் சொந்த அனுபவத்துல நான் சொல்றேன், எத்தனையோ உறவுகளை நான் இதனால் இழந்திருக்கிறேன். ஆனா நினைத்து பார்க்கிறேன், இல்லை இல்லை, என்னால் இப்ப நினைச்சால் அவங்களோடு கைகுலுக்கி அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அது அல்ல. கர்த்தரே என்னை ஆசீர்வதிக்கிறார். லாபமான எல்லாவற்றையும் நான் கர்த்தருக்காக நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணி விட்டு விடுகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு நான் தனியாக தான் இருக்கிறேன். எல்லா உறவுகளும் இருந்து நான் தனியாக தான் இருக்கிறேன். ஏன்னா கர்த்தருக்காக லாபமானவைகளை நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். அல்லேலூயா. ஆனா எனக்கு இத்தனை புதிய உறவுகளை கொடுத்துருக்கிறாரு. இப்ப எத்தனையோ பேர் அம்மா எல்லாம் முருங்கைக்காய் கொண்டாந்து பலமுறை கொடுத்து நான் நினைக்கிறேன். அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. ஆனா அந்த அன்பு, அந்த உறவு யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்த ஒரு உறவு. அல்லேலூயா. நான் அதை தான் விசுவாசிக்கிறேன், அதை தான் நான் நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு உதவின்னு கேட்டா எனக்காக வந்து சரி ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்க கூட ஒரு உறவை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. நீங்கள் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்று லாபமானவைகளை நஷ்டம் என்று எண்ணினால் கர்த்தர் உங்களுக்காக பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்ப முடியும். அல்லேலூயா. பரலோகத்திலிருந்து அவரால் ஒத்தாசை அனுப்ப முடியும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். பாருங்க, இந்த ரெஸ்ட் ரூம் நான் கட்டினதுக்கு வீட்டு வேலை செஞ்ச கொஞ்சம் பொருள் மீது இருந்தது. ஆனா அது கட்டுறதுக்கே கிட்டத்தட்ட 1 லட்சம் செலவாச்சு. ஆனா நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னோட ஒரு சின்ன பாத்ரூம் கட்டுறதுக்கு இவ்வளோ ஆகுமா? இல்லை, சர்ச்சுக்காக கட்டணும், ரைட், ஓகே. நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் கூட படிச்ச, என் கூட வேலை செஞ்ச, எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி வேலை செஞ்ச ஒரு நண்பர், அவர் கால் பண்ணாரு. நான் வந்து லுக்காஸ், இந்த மாதிரி ஒரு ஊழியக்காரருக்கு ஒரு சின்ன பொருத்தனை பண்ணியிருந்தேன், ஆனால் அவர் இறந்து போயிட்டாரு. உங்கள் ஊழியத்துக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன், உனக்கு எதாவது தேவை இருக்கா? எனக்கு ஒரு தேவையும் இல்லை டார்வின், எல்லாம் கரெக்டாக இருக்குது, வேணா ஸ்பீக்கர் தான் மாத்திரமா இருக்குது. சரி, எவ்வளோ ஆகும்னு சொல்லி என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன். அப்புறமா யோசிச்சேன், என் மனைவியோடு பேசுகிறப்ப, இல்லைப்பா சர்ச்சுக்கு வரவங்களுக்கு ஒரு பாத்ரூம் நம்ம கட்டிடலாம், ரெஸ்ட் ரூம் கட்டிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே நான் சொன்னேன். சரி, அவரால் முடிந்த ஒரு தொகையை கொடுத்தார். அதெல்லாம் சேர்த்து போட்டு ஏதோ ஓரளவுக்கு என்ன பண்ண மேனேஜ் பண்ணி நம்ம செஞ்சுட்டோம். பாருங்க, நம்ம எதை கர்த்தருக்காக விட்டு வருகிறோமோ கர்த்தருக்கு தெரியும் எந்த எல்லையில இருந்து உங்களுக்கு ஒத்தாசை அனுப்பணும்னு. அல்லேலூயா. கர்த்தருக்காக உலகத்தோடு இணைக்கப்பட்ட தொப்புள் கொடி உறவை இன்னைக்கு நீங்க கட் பண்ணுங்க. நீங்க எதிர்பாராத எல்லைகளில் இருந்து உங்களுக்கு நன்மைகளை கர்த்தர் கொண்டு வர செய்வார். அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக நான் மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். அப்ப பாருங்க, கர்த்தருக்காக நாம் ஓடுகிற பொழுது, இல்ல பிரதர் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு அவன் கூட நான் இந்த சேர்ந்து செய்யலாம் தப்பா நினைச்சிருவான். கர்த்தருக்கு விரோதமான காரியமா இருந்தா ஒதுங்கி நில்லுங்க. எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாலும் நான் உன்னை நேசிக்கிறேன், ஆனா இந்த காரியத்துல உன்னோடு என்னால உன் கூட என்ன பண்ண முடியாது, கைகோத்து நடக்க முடியாது, இணைந்து செயல்பட முடியாது. நான் கர்த்தருக்காக வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன். அல்லேலூயா. இரண்டாவது கர்த்தர் சொல்லுகிறார், நீ தண்ணீரால் குளிப்பாட்டப்படவும் இல்லை. அப்ப அந்த எருசலேம் பட்டணத்துடைய நிலைமை எப்படி இருந்ததா, யாரும் உன்னை தண்ணியில எடுத்து அந்த உங்க ரத்தத்தெல்லாம் தொடச்சு உன்னை குளிப்பாட்டலப்பா, உன் தொப்புள் கொடி அறுக்கப்படலை, உன்னை யாரும் தண்ணீரால் குளிப்பாட்டப்படலை. இது எதை குறிக்கிறது?
ஞானஸ்நான அனுபவத்தை குறிக்கிறது. இந்த உலகத்துல எந்த ஒரு மறுபிறப்பு, புதிதான ஒரு காரியம், ஒரு வீடு கூட புதுசா கட்டி கிரகப்பிரவேசம் பண்றீங்கன்னா அப்படியே வீட்டை என்ன பண்றீங்க, முதல்ல தண்ணி ஊற்றி கழுவி தொடச்சிட்டு தானே அப்புறம் எல்லாம் பண்றீங்க. ஏன் அதை பண்றீங்க? ஏன்னா அதில் இருக்கிற அந்த அழுக்கு, சிமெண்ட்டு, பெயிண்ட்டு, இந்த அழுக்கெல்லாம் என்ன பண்ணணும், வெளியே போகணும். சில பாருங்க ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வரீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, கை காலெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கழுவாங்க. சிலர் வந்து குளிப்பாங்க. ஏன் இல்லை, அங்கே மரண வாசனை, இது ஜீவ வாசனை. அதனால் நம்ம ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வந்தால் நான் கை கால் முகம்லாம் கழுவி சுத்தமாக இருக்கணும். சில மரணத்தை, ஒரு டெத்தை நீங்கள் அட்டன் பண்ணிட்டு வரீங்கன்னா என்ன பண்ணுறோம், ஏன் குளிக்கிறோம்? அது மரணம், இங்கே ஜீவன். இது வாழ வேண்டிய இடம், அது மரணத்திற்குரிய இடம். அதனால் அங்கேருந்து வருகிறபடினால நான் என்ன பண்ணுறேன், குளிச்சுட்டு கை கால் முகத்தை எல்லாம் கழுவிட்டு நான் வீட்டு உள்ள வரேன். அதை போலதான் இந்த பூமியிலே கிறிஸ்துவுக்குள்ள நான் மறுபடியும் பிறக்கிற பொழுது ஒரு முழுக்காடுதல் அவசியமாக இருக்கிறது. தண்ணீரால் முழுக்காட்டுகிற ஒரு அனுபவம் அவசியமாக இருக்கிறது. ஏன், சில கலாச்சாரத்தில் இறந்த சடலத்தை கூட கழுவிதான் என்ன பண்ணுவாங்க, கொண்டு போய் அடக்கம் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கிருந்து மறு உலகத்திற்கு அவங்க போகிறாங்க அந்த நம்பிக்கையிலே. அப்படி போல அந்த முழுக்காடுதல் அவசியமா இருக்கிறது. நீங்க முதலாவது தொப்புள் கொடி அறுக்கப்படுகிற அனுபவம், வார்த்தை கொண்டு இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற அனுபவம். இரண்டாவது ஞான ஸ்நானத்திற்குள்ளே வருகிற அனுபவம். ஆகவேதான் இயேசு சொன்னார், நீங்கள் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது, பிரவேசிக்க முடியாது. இந்த ஆவியில ஜலத்தினால் பிறக்கிற அனுபவம் என்பது ரெண்டு காரியம் இருக்குது. ஒன்று, எழுத்தின்படியே நீங்க தண்ணீர்ல மூழ்கி வெளியே வரணும். இப்ப அம்மாவுக்கெல்லாம் அழகா ஞானஸ்நானம் கொடுத்தோம். நான் தண்ணீர்ல மூழ்குகிற பொழுது இப்ப இன்னொரு ட்ரிக்கு நான் கத்துக்கிட்டேன். இன்னொரு வகையில ஞானஸ்நானம் கொடுக்க, நிக்க வச்சு அப்படியே மூழ்கி எடுக்கிறது. ஆனா சரியான முறை நான் என்ன சொல்லுவேன்னா, இப்படி படுக்க வச்சு கொடுக்கறத. ஏன்னா அதை இயேசு கிறிஸ்துக்குள்ளாய் பழைய வாழ்க்கைக்கு நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு அது அடையாளமாக இருக்கிறது. நான் திரும்ப தண்ணீரிலிருந்து எழுந்திருக்கிற பொழுது புதிய வாழ்விற்கு நான் எழுந்திருக்கிறேன் என்பதற்கு அடையாளமாய் ஒன்று. அப்ப இரண்டாவது ஒரு காரியம், கர்த்தருடைய வார்த்தை, நீங்கள் அது நம்மை சுத்திகரிக்கிற வார்த்தையா இருக்கிறது. ஜலத்தினால் கழுவுகிற ஒரு அனுபவம். நீங்க அதை வாசிங்க, யோவான் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்போ ஜலத்தினால் பிறப்பது என்பது எழுத்தின்படியே மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கிற ஒரு அனுபவமும், இரண்டாவது கர்த்தருடைய வார்த்தையால் நம் இருதயத்தை சுத்தப்படுத்துவது. 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இயேசுவை நோக்கி இப்ப பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே அப்படின்னா என்ன முழுசா நீங்க என் முழு உடம்பையும் கழுவுங்க. அதுக்கு கர்த்தர் சொல்றாரு, முழுகினவன் கால்களை. அப்ப இவர் எதில முழுகினாரு பேதுரு? ஞானஸ்நானம் இல்லை. எதில் முழுகிறார்னா வார்த்தை என்கிற வசனத்தினால் அவருடைய இருதயம் ஏற்கனவே கழுவி சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது. அதே யோவான் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 15:3. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமா இருக்கு. அப்போ என் ஆத்துமாவை கழுவி சுத்திகரிக்கிறது எதப்பான்னா ரெண்டு. ஒன்னு இயேசுவின் ரத்தம், இன்னொன்று அவருடைய வார்த்தை. அல்லேலூயா. இந்த நாள்ல என் வாழ்க்கை கடந்த காலத்துல எப்படி வேணா இருந்திருக்கலாம், ஆனா நான் புதிய ஒரு அனுபவத்திற்குள்ள வரணும்னா அந்த வார்த்தை என்னை கழுவி சுத்திகரிக்க நான் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, மனதார ஒப்பு கொடுக்கணும். கட்டாயத்தினால் அல்ல, விசனமாய் அல்ல. ஏன்னா தேவன் ஒருவரையும் கட்டாயப்படுத்துகிறவர் அல்ல. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கதவருகே நின்று நான் தட்டுகிறேன், வாசல் அருகே நின்று உன் கதவை நான் தட்டுகிறேன். என் சத்தத்தை கேட்டு எவன் திறக்கிறானோ நான் அவனுக்குள்ளே வந்து பிரவேசித்து அவனோடு வாசம் பண்ணுவேன். அப்ப கர்த்தருடைய வார்த்தை எங்கெல்லாம் உபதேசிக்கப்படுகிறதோ கர்த்தர் கதவருகே உங்க இருதய கதவு நின்று என்ன பண்றாரு? தட்டுறாரு. நீங்கள் இருதயத்தை திறந்தால் அவர் உங்களுக்குள் வந்து வாசம் செய்வார். இல்லைன்னா அடுத்த கதவை நோக்கி போவார். அல்லேலூயா. ஏன்னா he is a gentleman. அல்லேலூயா. ஜென்டில்மேன்ல ஜென்டில் காட்னு சொல்ல கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அதுதான் ஒரு முக்கியமான காரியம். வார்த்தையினால் சுத்திகரிக்கப்படுகிற ஒரு அனுபவத்திற்குள்ளே நாம் வர வேண்டும். அப்ப ஜலத்தினால் முழுக்காட வேண்டும். நான்லாம் ஞானஸ்நானம் எடுக்கணும் இல்லையே, எனக்கு சின்ன பிள்ளையிலே ஞானஸ்நானம் கொடுத்துட்டாங்க. இல்லை இல்லை, ஒரு ஞானஸ்நானம் என்பது பேப்டிசோ என்கிற வார்த்தையிலிருந்து வருகிறது. அப்படின்னா என்னன்னா முழுகுதல், தண்ணீருக்குள்ள முழுகுதல். ஏன்னா நான் தண்ணீருக்குள்ள முழுகிறப்ப
பழைய வாழ்க்கைக்கு நான் முற்றிலுமாய் மரித்து போனவனா என்னை எண்ணுகிறேன். அதே தண்ணீரிலிருந்து நான் எழுந்திருக்கிற பொழுது புதிய ஒரு ஜீவியத்திற்கு நான் வருகிறேன். எப்படி ஒரு குழந்தை அந்த பனிக்குடத்திலிருந்து உடைத்து கொண்டு வெளியே வருகிறதோ, திரும்ப அந்த குழந்தை என்ன பண்றாங்க, ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ள வந்துடுச்சு. இப்போ திரும்ப தண்ணி வச்சு தொடச்சி அந்த பிள்ளையை முழு காட்டுகிறார்கள். அதே போலதான் ஆவிக்குரிய பிரகாரமாக இயேசு கிறிஸ்துக்குள் என் வாழ்க்கையில நான் மறுபடியும் பிறக்கிற அனுபவத்திற்குள்ளே வருகிற பொழுது ஞானஸ்நான உடன்படிக்கை மிகவும் அவசியமாக இருக்கிறது. மூன்றாவது ஒரு காரியம், துணிகளிலே சுற்றப்படுதல். துணிகளிலே சுற்றப்படுகிற இந்த அனுபவம் எதற்கு சமம்? ஏசாயா 61:10 வாசிங்க. அது நீதியின் வஸ்திரத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. ஏசாயா 61:10 டக்குன்னு வாசிங்க. சரி, நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்குள் பூரிப்பாய் களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி. அப்ப நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நான உடன்படிக்கைக்கு வருகிற பொழுது அவர் என்னன்றனா, ரட்சிப்பின் வஸ்திரத்தை என் மேல் உடுத்துகிறார், நீதியின் சால்வையை என் மேல் போடுகிறார். அதுக்கு என்ன அர்த்தம்? இன்று முதல் நீ என்னுடையவன், இன்று முதல் நீ என்னுடையவள். ஏன்னா இது அந்த காலத்துல ஒரு பாரம்பரிய பழக்கமா இருந்தது. ரூத்தை பாருங்கள். ரூத் என்பவள் மோவாபிய பெண், தேவ சமூகத்துல வரக்கூடாதபடிக்கு சபிக்கப்பட்ட ஒரு இனம். ஆனா அவள் தன்னுடைய மாமியாரோடு இந்த பெத்லகேமுக்கு வருகிறாள். அங்க வருகிற பொழுது தன் உறவின் முறையான போவாஸ் இடத்திலே போகிறாள். அவங்க மாமியார் சொல்றபடி போவாஸ் நைட்ல வந்து களத்துல படுத்து கொள்ளுகிற பொழுது இவளை அவங்க சொல்ற என்ன பண்றா, அவன் அந்த கட்டில போய் அவருடைய காலடியிலே அமர்ந்து அவள் சொல்லுகிறாள், ஐயா, உம்முடைய சால்வையை, உம்முடைய போர்வையை நீர் என் மீது விரித்தருளும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னை நீர் ஏற்றுக்கொள்ளுவீராக, என்னை உம்முடையவளாய் நீர் ஏற்றுக்கொள்ளுங்க, உம்முடைய சால்வையை நீர். அதனால்தான் பெர்க்மன்ஸ் ஐயா எழுதினார், போவாஸ் போவாஸ் போர்வையால் என்னை மூடுமையா. எனக்கு ராகம் தெரியல, அழகா ஒரு பாட்டு எழுதியிருப்பார். அப்ப பாருங்க, போர்வையால் மூடுகிறது எதை குறிக்கிறதுன்னா, என்னை நீர் உம்முடையவனாய் ஏற்றுக்கொள்ளுவீராக. அன்றைக்கு ரூத் போவாசை கேட்டால் ஏற்றுக்கொள்ளும்னு, ஆனா நாம் கேட்காத முன்பமே கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொண்டு நம்மை அவர்களுடையவராய் மாற்றி இருக்கிறார். அதுதான் கர்த்தருடைய அன்பு. பாருங்க, அதே எசேக்கியேல் 14 இப்ப இந்த 3 காரியத்தை அப்ப கர்த்தர் நீ இப்படியெல்லாம் இருந்த. திரும்ப 4ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் அப்படி அழகா சொல்றாரு பாருங்க. உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால் அறுக்கப்படவில்லை, இது ஞானஸ்நானத்திற்கு ஒப்பாய் இருக்கிறது, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை. அடுத்தது, துணிகளில் நீதியின் வஸ்திரத்தால் தரிக்கப்படவும் இல்லை. அப்ப கர்த்தர் இப்படி இருந்த உனக்காய் பரிதபித்து இவைகளில் ஒன்றாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமா இல்லை. நீ பிறந்த நாளில் அருவருக்கப்பட்டதினால் வெளியிலே தூக்கி எறியப்பட்டாய். அப்ப கர்த்தர் சொல்றாரப்பா, இந்த எருசலேம் பட்டணத்துடைய நிலைமை அப்படிதான் இருந்தது. ஆனா அப்படிப்பட்ட எருசலேமை பார்த்து கர்த்தர் என்ன சொன்னாரா, வார்த்தை சொல்லுகிறது. 6ஆம் வசனம் பாருங்க. நான் கடந்து போன பொழுது கண்டு உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். முதல்ல என்ன பண்றாரு கர்த்தர் தம்முடைய வார்த்தையை சொல்லி, மகனே மகளே நீ பிழைத்திரு, நீ வாழ்ந்திரு. ஏன் புறக்கணிக்கப்பட்ட உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ வாழ்ந்திரு. நாம் அதை அப்படிதான் எடுத்துக்கணும். அடுத்து பாருங்க, பிழைத்திரு என்று சொன்னேன். இன்றைக்கு என்னுடைய சூழ்நிலைகள் மாற வேண்டும் என்றால் எனக்கு தேவை ஒரே ஒரு வார்த்தை. ஐயா, நான் தூக்கி எறியப்பட்டவனை போல இருக்கிறேன், ரத்தத்தில் உழண்டு பிறண்டு கிடக்கிறேன், என்னை கண்ணோக்கி பார்த்து உதவி செய்யணும்னு இறக்கப்படுறது கூட ஒரு ஆளும் இல்லை. அப்படின்ற சூழ்நிலையில கர்த்தர் சொல்லுகிறார், பிழைத்திரு. ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, பிழைத்திரு, நீ வாழ்ந்திரு. அடுத்து இது ரட்சிப்பின் அனுபவம். அடுத்து கர்த்தர் சொல்றாரு 9வது வசனம், நான் உன்னை ஜலத்தினால் முழுக்காட்டி உன்னை ரத்தமர ஸ்நானம் பண்ணுவித்து உனக்கு எண்ணெய் பூசினேன். அடுத்து நான் உன்னை ரட்சித்தேன், பிழைத்திருன்னு சொன்னேன், நீ பிழைச்சிட்ட. அடுத்து நான் உன்னை என்ன பண்ணேன்னா, உன்னை எடுத்து உன்னை கழுவி சுத்திகரிக்க,
உன்னை கழுவி சுத்திகரித்து எண்ணெய் பூசி உன்னை அழகாய் நான் மாத்துறேன். மாத்திர உடனே நீ எப்படி ஆயிட்டன்னா, 8வது வசனத்தை பாருங்க. நான் உன் அருகே கடந்து போன பொழுது உன் காலம் பருவ காலமாயிருந்தது. அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன். அப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ சாதாரணமா என்னுடையவளாய் மாறல, என் வஸ்திரத்தையே நான் உன் மீது விரித்திருக்கிறேன், உன்னோடு நான் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன், நீ என்னுடையவள். அப்ப அங்க கூடி வந்திருக்க நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை அதுதான், நீங்கள் கர்த்தருடையவர்கள். சாதாரணமா நீங்க ஆளு இல்லை, நீங்க அவருடைய வஸ்திரத்தால் நம்மை மூடி இருக்கிறார், நம்முடைய நிர்வாணத்தை மறைத்திருக்கிறார், என்னுடைய கடந்த கால அவமானங்களை அவர் மறைத்திருக்கிறார். அவர் எனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். ரத்தத்தில் உழன்று கிடந்த என்னை பார்த்து அவர் சொன்னார், நீ வாழ்ந்திரு, நீ பிழைத்திரு, நீ சுகித்திரு என்று. அல்லேலூயா. அப்ப இந்த நாள்ல ஒரு காரியத்தை நாம் நினைவில் வைப்போம், எனக்காக யாவையும் செய்த கர்த்தர். முடிஞ்சிடுச்சுமா, அவ்வளவுதான். எனக்காக யாவையும் செய்த கர்த்தர் இந்த நாளிலே அவர் சரி கவனிங்க, முடிச்சிட்டேன் நான். அவர் நமக்காக நன்மைகளை செய்திருக்கிறார். அதனால சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் நம்மோடு தான் இருக்கிறார். ஒரு காரியத்தை இந்த நாளில் மனதில் வைக்கும்படி நான் கேட்கிறேன், நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் கர்த்தருடையவர்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நாம் எல்லாம் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்கலாம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் காட். Thank you.